நடிகர் ரஜினி கட்சி தொடங்கப் போவதில்லை என்று நெல்லையில் இலக்கிய பேச்சாளர் நாஞ்சில் சம்பத் பேட்டியளித்துள்ளார். திருநெல்வேலியில் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் மனிதநேய மக்கள் கட்சி சார்பில் நீதி பாதுகாப்பு நாள் கருத்தரங்கம் நடைபெற்றது. இந்திய வரலாற்றில் மாறாத கருப்பு நாள் என அறிவித்து நடைபெற்ற இந்த கருத்தரங்கில் பல்வேறு கட்சியினர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் இலக்கிய பேச்சாளர் நாஞ்சில் சம்பத் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பாஜகவின் மற்றொரு முகமான ரஜினியை பாஜக களமிறக்கியுள்ளது என்று தெரிவித்தார். மேலும் நடிகர் ரஜினி கட்சி தொடங்குவது குறித்து டிசம்பர் 31 அறிவிக்கப்படும் என்று சொல்வதில் இருந்து அவர் கட்சி தொடங்கப் போவதில்லை என்பது தெரிகிறது. மேலும் 40 ஆண்டுகளாக ரஜினியிடம் விசுவாசமாக இருந்த ரசிகர்களை கட்சியின் பொறுப்பாளராக நியமிக்க ரஜினிகாந்திற்கு மனமில்லை என்றும், அதற்கு மாறாக பாஜகவில் இருந்த இந்துத்துவா கொள்கை கொண்ட அர்ஜுனமூர்த்தியை தலைமை ஒருங்கிணைப்பாளராக வாடகைக்கு எடுத்துள்ளார் என்றும் கூறினார். டிசம்பர் திங்கள் 3ஆம் தேதி கட்சி தொடங்கப் போவதாகவும், இப்போ இல்லைன்னா எப்போ என்னும் கேள்வி கேட்டு டிசம்பர் திங்கள் 31ஆம் தேதி கட்சி தொடங்குகிற நாளை அறிவிப்பேன் என்கிறார். 28 நாட்கள் இடைவெளி எதற்கு என்று ஒரு கேள்வி எழுகிறது. கட்சி தொடங்குவதற்கு முன்னாலேயே நிர்வாகிகளை அறிவித்த முட்டாள்தனத்தை எங்கே போய் முறையிடுவதென்று எனக்கு தெரியவில்லை. செங்கம் அருகே சாலை வசதியை சரி செய்யாத ஊராட்சி நிர்வாகத்தை கண்டித்து பொதுமக்கள் நாற்று நடும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த மேல்வணக்கம்பாடி ஊராட்சிக்கு உட்பட்ட வேடங்குப்பம் பகுதியில் சுமார் 300க்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர். செங்கம் சுற்றுவட்டார பகுதிகளில் புயலின் தாக்கம் குறைவாக இருந்தாலும் மழை பரவலாக பெய்து வந்தது. இந்நிலையில் வேடன்குப்பம் பகுதியில் உள்ள தெருக்களில் மழைநீர் சூழ்ந்து சேரும் சகதியுமாக இருப்பதால் நோய் தொற்று அபாயம் இருப்பதாக பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இதனை சரி செய்ய ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் ஊராட்சி செயலாளரிடம் பலமுறை புகார் தெரிவித்தும் அலட்சியம் காட்டுவதால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் தெருக்களில் உள்ள மழைநீரில் நாற்று நடும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் மாவட்ட நிர்வாகம் இதில் தலையிட்டு உடனடியாக சரி செய்ய வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். முதலமைச்சர் பழனிசாமி தோல்வி பயம் காரணமாகவே 2G வழக்கை பற்றி பேசி வருகிறார் என திருப்பூரில் கனிமொழி கூறியுள்ளார். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே தனியார் திருமண மண்டபத்தில் திமுக மகளிரணி கூட்டம் நடைபெற்றது. விழாவில் கலந்து கொண்ட நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அப்பகுதியில் உள்ள மகளிரிடம் குறைகளை கேட்டறிந்தார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த கனிமொழி, தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தோல்வி பயத்தின் காரணமாகவே அநேக இடங்களில் 2G வழக்கை பற்றி பேசி வருகிறார் என்று தெரிவித்தார். மேலும் நடிகர் ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பிப்பதை திமுக எதிர்க்கவில்லை என்றும், ஜனநாயக நாட்டில் கட்சி தொடங்குவதற்கும் தேர்தலில் போட்டியிடுவதற்கும் அனைவருக்கும் உரிமை உண்டு என்றும் கனிமொழி தெரிவித்தார். வந்தவாசி பகுதியில் உள்ள ஏரிகளில் ஆபத்தை எறியாமல் சிறுவர்கள் குளித்து வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி பகுதிகளில் நிவர் புயலின் காரணமாக தொடர்ந்து மழை பெய்ததால் ஏரிகள் நிரம்பி வருகின்றன. கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக வந்தவாசி அடுத்த சேத்துப்பட்டு கிராமத்திற்கு சென்னையில் இருந்து வந்த பள்ளி மாணவி ஏரியில் குளிக்கச் சென்று தண்ணீரில் சிக்கி உயிரிழந்தார். இந்நிலையில் களங்களில் பாயும் நீரை வேடிக்கை பார்க்க செல்லும் சிறுவர்கள் ஆபத்தை உணராது குளிப்பதாகவும், அதை பெற்றோர் செல்போனில் படம் எடுப்பதாகவும் கூறப்படுகிறது. நீர்நிலைகளின் அருகே மக்கள் செல்வதை தவிர்க்க வேண்டும் என மாவட்ட நிர்வாகம் எச்சரிக்கை விடுத்தும், இந்த அறிவிப்பை மக்களுக்கு கொண்டு செல்ல உள்ளாட்சி நிர்வாகங்கள் போதிய அக்கறை செலுத்தவில்லை என்றும் கூறப்படுகிறது. எனவே மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு சம்பந்தப்பட்ட கிராமங்களில் தண்டோரா போட்டு மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருமங்கலத்தில் இருந்து காரில் வேல் யாத்திரைக்கு செல்ல இருந்த பாஜகவினரை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தினால் அரசு பேருந்தில் பயணத்தை தொடர்வோம் என்று பாஜக பிரச்சார மாநில செயலாளர் புதூர் ராஜா தெரிவித்துள்ளார். பாஜகவில் வேல் யாத்திரை நிறைவு நாளான இன்று திருச்செந்தூரில் பங்கேற்பதற்காக மதுரையில் இருந்து பாஜக பிரச்சார பிரிவு குழு துணைத் தலைவர் குமரி கிருஷ்ணன் தலைமையில் மதுரை திருமங்கலம் அருகே உள்ள கப்பலூர் சிட்கோ பகுதியில் இருந்து புறப்பட தயாராக இருந்தனர். அவர்களை தடுத்து நிறுத்திய போலீசார் பாஜகவினர் வந்த காரில் இருந்த கொடியை அகற்றினர். இதனால் சிறிது நேரம் பரபரப்பான சூழல் ஏற்பட்டது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பாஜக மாநில பிரச்சார மாநில செயலாளர் ராஜா, காரில் வந்த எங்களை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் அரசு பேருந்தில் யாத்திரை செல்ல திட்டமிட்டுள்ளதாக தெரிவித்தார். தனியாக போக முடியும், எப்படி ஒரே வாகனத்தில் எல்லாரும் எப்படிங்க போக முடியும்? அதனால தனியாக போக முடியும். அதனால தனித்தனியாக அவருடைய தனிப்பட்ட முறையில் ஆன்மீக முறைப்படி நாங்கள் முருகனை தரிசிக்க குடும்பமாக கூட சென்று வருவோம். இல்லை, இப்போ வாகனத்தில் போகலன்னு சொன்னால் வேற மாற்றில் போனீங்களா?
மாற்றத்தில் போகணும்னு இல்லை, பஸ்ஸில் போவோம், அரசு பஸ்ஸில் கூட ஏறி போவோம். டெல்லியில் நடைபெற்று வரும் விவசாயிகள் போராட்டத்தில் சமூக விரோதிகள் புகுந்துள்ளதாக இலகணேசன் குற்றம் சாட்டியுள்ளார். திருச்செந்தூரில் நிறைவு பெறும் வேல் யாத்திரைக்கு பங்கு கொள்வதற்காக பாஜக மூத்த தலைவர் இலகணேசன் மற்றும் பாஜக நிர்வாகி குஷ்பு உள்ளிட்டோர் மதுரை விமான நிலையம் வந்தனர். அப்போது செய்தியாளர்களை சந்தித்து பேசிய பாஜக மூத்த தலைவர் இலகணேசன், அர்ஜுனமூர்த்தி புதிதாக பாஜகவில் இணைந்தவர், அவருக்கு ஒரு பொறுப்பு தந்திருக்கிறோம். ஆனால் அவர் தற்போது ரஜினிகாந்திடம் சேர்ந்திருப்பதால் எங்களுக்கு எந்த ஒரு இழப்பும் இல்லை என்று தெரிவித்தார். மேலும் யார் எந்த கட்சி ஆரம்பித்தாலும் பாஜகவிற்கு பாதகம் கிடையாது என்றும், மோடியின் நல்லாட்சி மீது நம்பிக்கை வைத்து இணைந்தால் வரவேற்போம் என்றும் கூறினார். மேலும் டெல்லியில் நடைபெற்று வரும் விவசாயிகள் போராட்டத்தில் சமூக விரோதிகள் புகுந்துள்ளதாக இலகணேசன் குற்றம் சாட்டினார். விவசாயிகளது போராட்டம் இல்லை, விவசாயிகளுக்கும் மக்களுக்கும் நடுவில் இருக்கிற ஏஜென்ட்டுகள், புரோக்கர்கள், கமிஷன் ஏஜென்ட்டுகள், அவங்க எல்லாமே ரொம்ப வளமானவர்கள். அதனால் அவங்க எவ்வளோ செலவானாலும் பரவாயில்லன்னு ஆட்களை கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க. அதோடு கூட சில சமூக விரோதிகளும் இதில் உள்ளே புகுந்திருக்காங்க. காலிஸ்தான் ஜிந்தாபாத்னு ஒருத்தன் கோஷம் போடுறாங்க. விவசாயிக்கும் காலிஸ்தானுக்கு என்ன சம்பந்தம் யோசிச்சு பாருங்கள். அதனால் நாம் பேச்சுவார்த்தை ஆனாலும் கூட டெல்லி போன்ற தலைநகரில் ஒரு பெருத்த எண்ணிக்கையில் கூடியிருக்கும் பொழுது அவங்க பாவம் விவரம் தெரியாமல் வந்திருக்காங்க. ஏவி விட்டது வேறு யாரோ. அதனால் இவர்களை பாதிக்கக்கூடாது என்பதற்காகத்தான் சமாதானமாக பேசி தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருக்கிறோம்.